எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடந்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகள், எல்லா வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டு முடித்தாகிவிட்டது. சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடந்திருக்கு. இந்த 1021 டாக்டர்களுக்கும் கூட முதல் தடவையா தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை அரசு நிர்வாகம் எங்க நினைக்குமோ அங்க அனுப்புவாங்க. ஆனா இந்த துறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் எங்க அதிக காலி இடங்கள் இருக்கிறது அந்த காலி இடங்களை விளம்பரப்படுத்துகிறோம். இப்ப நாகப்பட்டினத்தில் காலி இடங்கள் அதிகமா இருக்கு, தூத்துக்குடியில் அதிகமா இருக்கு, மயிலாடுதுறையில் அதிகமா இருக்கு, சிவகங்கையில் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல எவ்வளவு சதவீதம் காலி இடங்கள் இருக்குங்கிறத நாங்க விளம்பரப்படுத்தி அதுக்குள்ள நீங்க கவுன்சிலிங் எடுத்து அங்க வேலைக்கு போலாம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்னும் 2 நாள்ல வெளியிட போறோம். சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும். இந்த எம்ஆர்பி மார்க் இதெல்லாமே இந்த 3 துறைகள் இருந்தும் டிபிஎச், டிஎம்இ, டிஎம்எஸ் இருந்து வாங்கி அந்த வெரிபிகேஷன் முடிஞ்சு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடந்துருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர்கள் அவர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2-3 நாள் கழிச்சு இவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த கவுன்சிலிங் ஒரு 3-4 நாள் முடியும். 1021 பேருக்கும் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே பணியாணைகள் நம்முடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்தில் பணியாணைகள் வழங்கப்பட இருக்கிறது. இப்பதான் மதுரை எய்ம்ஸ் காலேஜுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, பார்த்திருப்பீங்க. என்ன அறிவிப்பு சொல்லுங்க? சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த மாசம். சுற்றுச்சூழல் அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். இது இன்னும் எத்தனை எலெக்ஷன் வரைக்கும் இந்த அனுமதி வாங்குவதற்கு இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பது சுற்றுச்சூழல். 5 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினது. இப்போதான் சுற்றுச்சூழல் அனுமதிக்கே போயிருக்கிறாங்க. பார்த்துப்போம். அதாவது எம்ஆர்பியில இருந்து ஒரு 2300 பேருக்கு வேலை தரணும்னு சொல்லியிருந்தோம். பொதுவா அவங்களுக்கு நம்ம கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப இன்றைக்கு ஒரு 800 பேருக்கு மேல பணியிடங்களை, காலி பணியிடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணியாணைகள் அடுத்த வாரம் தரப்போறோம். 2300 பேருக்கும் காலி பணியிடங்கள் இல்லாம எம்ஆர்பியில ஒரு இது இருக்கு. காலி பணியிடங்கள் வந்தாதான் இதை நிரப்ப முடியும். இப்ப எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கோ அவ்வளவு நிரப்பறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 1-2 பேருக்கு விஷயம் தெரியாம எல்லாம் அந்த சங்க நிர்வாகிகள் எங்களோடு நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள். போராட்டம் நடத்தினப்ப அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்கின்ற சந்தோஷத்திலும் நம்பிக்கையிலும் இருக்கிறாங்க. 1-2 பேர் எதையாவது தூண்டி விட்டுட்டு அதுல அந்த இதுல வெளிச்சம் குளிர் காயிருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல காயறவங்க எல்லா துறையிலும் 1-2 பேர் இருக்கத்தானே செய்வாங்க இருக்கிறது. ஆக ஒன்றிய அரசு மருத்துவமனைகளிலாக இருந்தாலும் சரி அல்லது தமிழகத்தின் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கிற அரசு மருத்துவமனைகளிலாக இருந்தாலும் சரி, வேறு எங்கும் இல்லாத அளவுக்கான முழு நிறைவு பெற்ற மருத்துவமனையாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதற்கான பிரத்யேக வசதிகளை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இல்ல, இப்போவே இங்க வர்றவங்க வெறும் சென்னையில் இருந்து மட்டும் வருவதில்லை. கடலூர், விழுப்புரம் என்று பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட நேரடியாக வருகிறார்கள். நோயாளிகளுக்கு என்று எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மனிதர்கள் அவர்களுக்கு இருக்கிற நோய்த்தன்மைகள் அதை போக்குவதற்குரிய சிறப்பு வசதி, குறிப்பாக கலைஞரின் பெயரால் அமைந்திருக்கிற இந்த நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை பிரத்யேகமாக ஒரு மனிதநேய, மனிதாபிமான மகத்துவ சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை. எனவே எந்த மாவட்டத்திலிருந்தும் வரலாம், எந்த மாநிலத்திலிருந்தும் கூட வரலாம் என்கின்ற வகையில் ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கூட பயன்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் அதே நிலை இந்த மருத்துவமனையிலும் தொடரும். அத வாடகை எல்லாமே ஏசி ரூம் தான். சிங்கிள் ரூமும் ஏசி ரூம் தான், டபுள் ரூமும் ஏசி ரூம் தான், டீலக்ஸ் ரூமும் ஏசி ரூம் தான். ஏசி இப்ப டீலக்ஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் 2 கழிவறைகள் இருக்கும். மற்றதுல ஒரு கழிவறை இருக்கும். கழிவறையும் கூட ஒரு நீங்க உள்ள போய் பாத்துக்கலாம், எல்லாருமே பாத்துக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் சோஃபா, அட்டெண்டர் படுக்கிறதுக்கான ஒரு தனி படுக்கை, கலர் டெலிவிஷன், ஒரு தனியா ஃப்ரிட்ஜ், ஒரு பெரிய இது கபோர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கும். அதுக்குள்ள போனாவே இந்த
ஒரு ஐசியூ அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஒரு தனி வசதி கொண்ட ஒரு கட்டிடம் என்பதையும் கடந்து ஒரு ஐசியூ தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் இருக்க வேண்டிய எல்லா வசதிகளும் உபகரணங்களும் அதில் இருக்கிறது. இல்ல இப்ப பண்றது இந்த மருத்துவத்துறையின் இதன் இயக்குனர் டாக்டர் பார்த்தசாரதி இவர்கள் தலைமையிலான மருத்துவர்கள் குழு மிக சிறப்பாக தங்களுடைய வீட்டை கவனிப்பது போல் கவனித்து வருகிறார்கள். திறந்து வைக்கப்பட்டு 6 மாத காலத்தில் பெரிய அளவிலான முன்னேற்றங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறார்கள். மிகப்பெரிய சாதனைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எனவே இதை தனியார் மயப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இல்லை. இவர்களுக்குள்ளேயே ஏராளமான திறமைகள் புதைந்து கிடக்கிறது. அவர்களுடைய திறமையை கொண்டு இந்த மருத்துவமனையை இன்னும் வேகமாக வளர்க்கலாம். ஏற்கனவே இப்ப போட்டு 150 செவிலியர்களுக்கான ஆர்டர் போட்டு வந்து படிப்படியா சேர தொடங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? 62 பேர் சேர்ந்திருக்காங்க. மீதி இருக்கிறவங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. வெளியில இருக்கிறவங்க இங்க தரதா இல்ல, முதல்ல இங்கதாங்க தமிழ்நாட்டில் வந்து பதிவு பண்ணி காத்திருக்கிறவங்களோட எண்ணிக்கையே ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட சிறுநீரகங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மொத்தத்தில் ஒரு 7000த்திற்கும் மேற்பட்ட உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது. சிறுநீரகங்கள், கணையம், கல்லீரல், தோல், எலும்பு, இது மாதிரி கண் கருவிழி, இது மாதிரி ஒரு 7000த்திற்கும் மேற்பட்ட உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது. இங்க போக மிச்சம்தான் வெளி மாநிலங்களுக்கு.